திமுக முன்னாள் எம்பி உதவியாளர் குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் வீட்டிலிருந்து நிலத்தின் போலி பத்திரம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கொலை செய்யப்பட்ட குமாரின் சடலத்தை உறுதிப்படுத்த DNA பரிசோதனைக்கு அனுப்பியிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திமுக முன்னாள் எம்பி குப்புசாமியினுடைய உதவியாளரும் அதே போன்று தொழிற்சங்க நிர்வாகியுமான குமார் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கடந்த 16ஆம் தேதி தாம்பரத்தில் அவருடைய மகள் வீட்டுக்கு சென்ற போது இந்த நில அபகரிப்பு கும்பலால் அவர் கடத்தி கொலை செய்யப்பட்டு செஞ்சி அருகே மலையடிவாரத்தில் புதைத்தது தெரிய வந்து நேற்று தினம் அவருடைய உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்து ஒரு குடும்பத்தினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவருடைய உடல் அழுகிய நிலையில் இருந்தால் சட்டையை வைத்துதான் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள். எனவே குமார் என்பதை அறிவியல் ரீதியாக அடையாளம் காண்பதற்காக அவருடைய உடல் திசு மாதிரிகளையும் அவருடைய குடும்பத்தினர் திசு மாதிரிகளையும் கைப்பற்றி அவற்றை DNA பரிசோதனைக்கு அனுப்பியிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில இந்த கொலை நடந்தது எதனால் என்று பார்க்கும்போது இது அவருடைய உறவினர் ஒருவருடைய நிலத்தை ஒரு கும்பல் அபகரிக்கிறது. அதற்காக இவர் காவல் நிலையத்திற்கு செல்கிறார். இந்த முன்விரோதத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்தது. அந்த இடத்திற்குரிய அவருடைய உறவினருடைய இடத்திற்குரிய பத்திரம் ஒன்றை போலியாக தயாரித்து, அதாவது இடத்தில் அந்த யாருடைய பெயரில் இருந்ததோ அந்த பெண் இறந்துவிட அந்த பெண் தான் இவர் என்று வேறொரு நபரை ஆள்மாறாட்டம் செய்து போலி பத்திரத்தை தயார் செய்திருக்கிறது இந்த கொலை கும்பல். அந்த போலி பத்திரத்தை ஊரப்பாக்கத்தில் உள்ள முக்கிய குற்றவாளி ரவியினுடைய வீட்டிலிருந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது மேலும் 2 இந்த நிலம் தொடர்புடைய பத்திரங்கள், போலி பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது வேறொரு இடத்திற்குரியது என்பதையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குமார் உறவினருடைய இடத்தை கைப்பற்றியது போல மேலும் பலருடைய இடங்களுக்கும் இது போன்ற போலி பத்திரங்களை இவர்கள் தயாரித்து மிரட்டக்கூடிய கும்பலாக அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த பத்திரங்களை கொண்டு தற்பொழுது தாம்பரம் போலீசார் அது குறித்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.